வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. டிஜிட்டல் கேபிள் டிவி என்பது சிக்னல்களை கம்ப்ரஸ் செய்து தெளிவான படம் மற்றும் ஸ்டீரியோபோனிக் ஒளியுடன் அதிக சேனல்களை செட்டாப் பாக்ஸ் மூலம் வழங்கும் நவீன தொழில்நுட்பமாகும். இது அன்லாக் முறையை விட மேம்பட்டது மற்றும் பல டிஜிட்டல் சேவைகளை வழங்குவதாகும். கோவையில் பாலசுந்தரம் ரோட்டில் அமைந்துள்ள கேரளா கிளப்பில் கோவை டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனது புதிய சேவைகள் மற்றும் எதிர்காலம் குறித்து கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இன்றைய வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் மற்றும் இன்றைய சந்தை சூழலில் தங்களை முன்னிலையில் வைப்பதற்கும் மாறிவரும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை திறம்பட பூர்த்தி செய்வதற்கும் கோவை டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த திட்டமிடுதல் குறித்தும், குறிப்பாக அதிநவீன புதிய டிஜிட்டல் சேவைகளை அறிமுகப்படுத்துவது, வணிக வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கோவை ரவீந்திரன் கூறும்போது, வணக்கம், நான் கோவை ரவீந்திரன். இன்று கோவை டிஜிட்டல் மூலமாக ஆபரேட்டர் கோவை டிவி, கோவையில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களை அழைத்து இங்கு ஒரு சிறு கருத்தரங்கம் நடைபெற்றுள்ளது. இதனுடைய முதன்மையான காரணம் என்னவென்றால், இன்று கேபிள் டிவி தொழில் நாளுக்கு நாள் நசிந்து வருகிறது. அதனுடைய பிரதான காரணங்கள் தொழில் ரீதியாக நிறைய காரணங்கள் உள்ளது. முதலாவது எங்களுக்கு வரும் சிக்னல் பல கிலோமீட்டர்கள் தாண்டி சென்னையிலிருந்தோ அல்லது வேறு ஊரில் இருந்தோ டார்க் ஃபைபர் மூலமாக சிக்னல் வரும் பொழுது அதில் பல இடையூறுகள் ஏற்பட்டு அவ்வப்போது சிக்னல் டிராப் ஆகுவதால் ஏற்கனவே தொழில் போட்டியில் உள்ள கஸ்டமர்கள், வாடிக்கையாளர்கள் எங்கள் மீது மிகவும் வருத்தம் அடைகிறார்கள். இதை நீக்க புதிய தொழில்நுட்பமாக ஜிடிபிஎல் நிறுவனம் மூலமாக ஹிட்ஸ் என்ற ஒரு தொழில்நுட்பம், அதாவது டைரக்ட் ஹோம் டு டைரக்ட் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இன்று ஆபரேட்டர்களுக்கே அமைந்துள்ளது. இதில் பெரிய முதலீடு கிடையாது, அதே நேரத்தில் பிரச்சனைகளும் கிடையாது. இதில் அதனுடைய விளக்க உரை இங்கு ஜிடிபிஎல்னுடைய ஹெட், தமிழ்நாடு ஹெட் என்று விளக்கமாக இங்கு கொடுத்தார். அதன் பொருட்டு ஆபரேட்டர்கள் நிறைய விஷயங்கள், கேள்விகள் கேட்டு தெளிவடைந்துள்ளார்கள். எனவே அடுத்து வரும் தொழில்நுட்பமாக இதை எடுத்துக்கொண்டு நம் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களையும் புதிய வாடிக்கையாளர்களையும் மகிழ்விக்க இந்த தொழிலை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். கோவை டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் சி.வி. தினேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏசியாநெட் முரளிதரன், கோவை டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சந்திரன் உட்பட 50க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் கேபிள் ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அன்பு ஷெரீப் வரவேற்புரை வழங்கினார்.